ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இது ஷர்மிளா பிராங்கோவின் என்னை ஆள வந்த அரக்கனே நாவல் பகுதி 7. வாசிப்பது ஷர்மிளா பிராங்கோ. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து கதையை கேட்கலாம். சரியாக 10:45 ஆன போது வெற்றி தள்ளாடியபடியே வீட்டிற்குள் வந்தான். அவனது இந்த செயலை கண்டு அப்பா அம்மாவுக்கு பகீர் என்று இருந்தது. கார்த்திகாவை இழந்த போது கூட குடிக்காதவன் இதோ இப்போது குடித்து விட்டு 4 காலில் வீட்டிற்கு வருகிறான். வீட்டிற்குள் காலடி எடுத்து வைத்ததும், எங்க அவளை இன்னைக்கு உண்டு இல்லன்னு பண்ணிடுறேன். நான் வரும்போது அவ இங்க இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு போனா எவ்வளவு திமிர் இருந்தா அவ இப்பவும் இங்கேயே என் வீட்லயே என் ரூம்லயே உட்கார்ந்துருப்பா. அவளை என்ன பண்றேன்னு பாருங்க என்று நாக்குழைய கூறியவன் அவனது அறையை நோக்கி நடந்தான். ஏதோ நோட்ஸை எடுத்துக் கொண்டிருந்த கங்கா இன்னும் உறங்கி இருக்கவில்லை. கொடித்து விட்டு வந்திருக்கும் வெற்றியை கண்டு அவளும் திகைத்து போனாள். அவன் அம்மாவிடம் அவனை பற்றி விசாரிக்கும் போது எந்த தீய பழக்கமும் அவனுக்கு இல்லை என்று அல்லவா கூறினார். குடிப்பானா என்று அவள் கேட்கும் போது கூட, சேச்ச, அந்த கெட்ட பழக்கம் எல்லாம் அவனுக்கு இல்ல, சிகரெட்டு தொட மாட்டாம்மா என்று அல்லவா கூறினார். தன்னை தற்காத்துக் கொள்ளவே அவள் அவன் அம்மாவிடம் அவனை பற்றி விசாரித்து வைத்திருந்தாள். ஆனால் இப்போது இதோ அவன் குடித்து விட்டு வந்திருக்கிறான். குடிப்பவன் என்று அறிந்திருந்தால் 8 மணிக்கு அறைக்கதவை சாத்தி இருப்பாளே. மேதை முன் அமர்ந்திருந்த கங்காவின் காலில் இருந்து ஒரு நடுக்கம் உருவாகி உடல் முழுவதும் பரவியது. அவளால் ஆடவோ அசையவோ முடியவில்லை. அறைக்குள் வந்து கதவை படார் என்ற சத்தத்தோடு சாத்தியவன், ஏய், நான் இங்கிருந்து போகும்போது உன்கிட்ட என்னடி சொல்லிட்டு போனேன்? என்ன கேனையன் நினைச்சியா? எவ்வளவு திமிர் இருந்தா இப்பவும் இங்கேயே இப்படி உட்கார்ந்திருப்ப? தள்ளாடியபடியே அவள் அருகில் வந்து நின்றான் வெற்றி. அவள் விழிகளில் பயம் அப்பட்டமாக பிரதிபலித்தது. அவள் அருகில், மிகவும் அருகில் நெருக்கமாக வந்தவன் சட்டென்று அவள் கழுத்தை பிடித்து தூக்கி அப்படியே சுவரோடு சேர்த்து நிறுத்தினான். இதை அவள் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. அவளால் எதுவும் செய்ய இயலவில்லை. என்னடி திமிரா? இவன் எதுவும் பண்ண மாட்டான்னு நினைச்சியா? என்னை பத்தி தெரியும்ல, ரவுடி, குடிகாரன். இதெல்லாம் தெரிஞ்சிருந்தும் என்ன தைரியத்துலடி என் வீட்டுக்கே வந்து என் ரூமுக்குள்ளேயே உட்கார்ந்திருக்க? கழுத்தை இறுக்கமாக பிடித்தவன் சுவரோடு சேர்த்து மெல்ல அவளை மேலே உயர்த்த மூச்சு திணறியவள் கை கால்களை அடிக்க ஆரம்பித்தாள். அடுத்த நொடி அவள் கழுத்தை பிடித்திருந்த கையை விடக்கென்று இழுத்து கொண்டான். பொத்தென்று கீழே வீழ்ந்தாள் கங்கா. அவள் இடுப்பு சுளுக்கி கொண்டதோ என்னவோ, எழ முயன்றவளால் எழ முடியவில்லை. பாக்கெட்டில் இருந்த சிகரெட்டு பெட்டியை வெளியே எடுத்தவன் ஒவ்வொரு பாக்கெட்டையாக தொட்டு பார்த்து பேண்ட் பாக்கெட்டில் இருந்து லைட்டரையும் வெளியே எடுத்தான். சிகரெட்டை பற்ற வைத்து ஒரு இழு இழுத்தவன் அந்த புகையை அவள் முகத்தில் ஊதியபடியே அவள் கையை பிடித்து இழுத்து படுக்கையில் தள்ளினான். என்னோட இன்னொரு முகத்தை நீ தஞ்சாவூர்லயே பாத்துட்டியா? அந்த முகம் வேற, இப்ப நீ பார்க்க போற முகம் வேற. படுக்கையில் தள்ளப்பட்டவள் குளிரில் சிக்கி கொண்ட கோழி குஞ்சாக நடுங்கியபடியே படுக்கையின் ஒரு மூலையில் ஒதுங்கி அமர்ந்தாள். அவள் அருகில் வந்தவன் சட்டென்று அவள் கையை பிடித்து இழுத்து புகைந்து கொண்டிருந்த சிகரெட்டால் சூடு போட துணிய பயந்து போன கங்கா சிகரெட்டை தட்டிவிட அது அவள் கையில் பட்டுவிட ஆ என்று அவள் கத்த பதறி போனவன் சிகரெட்டை நழுவ விட்டான். அது அவள் தொடையில் வீழ்ந்து அணிந்திருந்த இரவு உடையை சுட்டெரித்து அவள் தொடையையும் பதம் பார்த்தது. வலியில் துடித்தவள் எழுந்து குளியல் அறைக்குள் ஓடினாள். கதவு படபடவென்று தட்டப்பட திகைத்து நின்று போன வெற்றி தன்னிலைக்கு வந்து கதவை திறக்க அப்பா அம்மா இருவரும் பதறி அடித்துக் கொண்டு அறைக்குள் வந்தனர். படுக்கையில் கிடந்து புகையும் சிகரெட்டை கண்ட அப்பா ஓடி வந்து அந்த சிகரெட்டை எடுத்து ஜன்னலை திறந்து வெளியே வீசிவிட்டு அதே கோபத்தோடும் வேகத்தோடும் வெற்றியின் அருகில் வந்து அவன் சட்டையை கொத்தாக பிடித்து பலார் என்று கன்னத்தில் அறைந்தார். நீ எல்லாம் ஆம்பளையாடா? திருப்பி அடிக்க மாட்டான்ற தைரியத்துல தானே உன்ன மாதிரி ஆம்பளைங்க பொண்ணுங்களை கை நீட்டி அடிக்கிறீங்க? டேய், நீ என்னுடைய மகன் வெற்றியாடா? உன்னை நான் இதுக்கு முன்னாடி இப்படி பார்த்தது இல்லையடா. இவ்வளவு கேவலமான மிருகமா மாறி இருக்க நீ என் மகனே இல்லடா. அம்மாவும் கோபமாக அவன் கன்னத்தில் அறைந்தார். ஆமா, நான் மிருகம்தான். என்ன மிருகமா மாத்தினது இந்த கங்கா தான். இவளை இங்க இருந்து போக சொல்லுங்க, இல்ல தினம் தினம் இதே மாதிரி சித்திரவதையாவ அனுபவிக்க வேண்டியதா இருக்கும். சொல்லிட்டேன், நான் வரும்போது அவ வீட்டுல இருக்க கூடாது.
சட்டென்று அறையிலிருந்து வெளியே வந்தவன் அதே வேகத்தோடு வீட்டிலிருந்து வெளியே வந்து பைக்கை எடுத்துக்கொண்டு மனம் போன போக்கில் எங்கெங்கோ சுற்றி திரிந்தான். காலை 8 மணி ஆன போதுதான் அவன் வீடு வந்து சேர்ந்தான். அவன் வீட்டிற்குள் காலடி எடுத்து வைக்கவும் அங்கா கல்லூரி செல்ல வெளியே காலடி எடுத்து வைக்கவும் சரியாக இருந்தது. இருவரும் மோதிக்கொண்டனர். நெற்றியை பிடித்துக் கொண்டவன் கோபமாக அவளை பார்த்தான். அவளும் நெற்றியை பிடித்துக் கொண்டாள். அப்போதுதான் அவள் கைத்தண்டில் நேற்று சிகரெட்டு பட்டு புண்ணாகி போனதை கண்டான். பொங்கி வந்த கோபம் அப்படியே காணாமல் போனது. ஆனாலும் குரலை உயர்த்தி, என்னடி இன்னும் இந்த வீட்டை விட்டு போகலையா? கோபமாக கேட்டவனை முறைத்தவள், தாலி கட்டி படுக்கைக்கு இழுத்துட்டு போகும்போது இப்படியெல்லாம் நடக்கும்னு ஐயாவுக்கு தெரியலையோ? அதுதான் தாலிய அப்பவே அறுத்து எரிஞ்சிட்டல, அப்புறம் எந்த உறவு சொல்லிட்டு இந்த வீட்டுக்குள்ள வந்த? ஆமா, தாலிய அறுத்து எறிய முடிஞ்ச என்னால வேற எதையும் அறுத்தெறிய முடியல. உன்னோட கையில சிக்கி சிதைஞ்சு போன என்னுடைய வாழ்க்கைய என்னால எப்படி சரி பண்ண முடியும்? இந்த ஜென்மத்துல அது முடியாது. அது எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அதையெல்லாம் மாத்த முடிஞ்சிருந்தா நான் ஏன்டா இப்படி அவஸ்தைப்படுறேன்? ஆம்பளைங்க தப்பு பண்ணாலும் பொண்ணுங்க தப்பு பண்ணாலும் பழியும் பாவமும் பொண்ணுங்களுக்கு மட்டும்தான். அது ஏனுதான் எனக்கு தெரியல. காலங்காலமா பொண்ணுங்களுக்கு இந்த கொடுமை நடந்துட்டேதான் இருக்கு. ஒரு ரவுடியான உன்னை கல்யாணம் செஞ்சுக்கிட்டு எந்த ஒரு பொண்ணும் அவதிப்படக்கூடாதுன்னு நினைச்சுதான் உன்கிட்ட இருந்து கார்த்திகாவை காப்பாத்தின. ஆனா நீ எனக்கே அந்த நரகத்தை பரிசா கொடுத்துட்ட. உன்னை பார்த்து பயந்து ஓட நான் ஒன்னும் கோழை இல்ல. ஓடனா மட்டும் நீ சும்மா விட்டுடுவியா? பின்னாடியே துரத்தி துரத்தி அடிப்ப. நிம்மதியா வேலை பார்க்க விட மாட்ட. அதனாலதான் நீ என்ன சித்திரவதை செஞ்சாலும் அதை தாங்கிக்கலான்னு முடிவு பண்ணிட்ட. கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன்னு நினைச்சு நீ குடுக்கிற கஷ்டங்களை எல்லாம் தாங்கிக்கிறேன் சகிச்சுக்கிறேன்னு மட்டும் நினைக்காத. ஏதோ சில நிமிஷம் சித்திரவதைக்கு பயந்து நான் இங்கிருந்து ஓடி போயிட்டா நீ என்ன சும்மாவா விடுவ? நாள் முழுக்க நான் நரகத்தை அனுபவிக்கணும். அதை விட ஏதோ கொஞ்ச நேரம் அனுபவிக்கிற இந்த சித்திரவதை எனக்கு பெருசா படல. இதை தாங்கிக்கிறதா நான் முடிவே பண்ணிட்டேன். உன்னால முடிஞ்சதை நீ பாத்துக்க. நான் இங்க இந்த வீட்டுலதான் இருப்பேன். ஆனா ஒரு சின்ன திருத்தம், உன்னுடைய அந்த ரூம்ல நான் மட்டும்தான் இருப்பேன். இனிமே நீ ஹால்ல தான் படுக்கணும். வேற ஒரு ரூம் இருக்கு, பழைய ஜாமான் எல்லாம் ஆண்டி போட்டு வச்சிருக்காங்க. வேணும்னா அந்த ரூமை கிளீன் பண்ணி நீ அங்க செட்டில் ஆயிடு. உன்னுடைய ட்ரெஸ் எல்லாம் எடுத்து ஹால்ல ஒரு மூலையில மூட்டை கட்டி போட்டுட்டேன். இங்க பாரு, நான் இந்த வீட்டுல இருக்கும்போது உன் ரூமுக்குள்ள இருக்கும்போது என்னுடைய அனுமதி இல்லாம நீ அந்த ரூமுக்குள்ள நுழைஞ்ச அப்புறம் கொலை தான் விழும். பாக்கலாண்டி, அதையும் பாக்கலாம். நீ காலேஜுக்கு தானே போற, போயிட்டு வா. நீயா நானும் பாத்தரலாம்டா. அவன் உள்ளே நுழைய அவள் வெளியே இறங்கி சென்றாள். குளித்து விட்டு தலையை துவட்டியபடியே தன் அறையிலிருந்து வெளியே வந்த அப்பா அவனை கண்டதும் அப்படியே திரும்பி அறைக்குள் சென்று விட்டார். சமையல் அறையிலிருந்து மிகவும் தற்செயலாக வெளியே வந்த அம்மாவும் முகத்தை திருப்பிக் கொண்டு சமையல் அறைக்கு சென்று விட அதை பொருட்படுத்தாது தன் அறைக்கு வந்தவன் குளித்து விட்டு ஹாலுக்கு வந்து மூட்டை கட்டி வைத்திருந்த தன் உடைகளில் ஒன்றை எடுத்து இஸ்திரி செய்து போட்டுக் கொண்டான். அவன் தலை வின் வின் என்று வலிக்கிறது. இரவு முழுவதும் உறங்காமல் பைக்கில் சுற்றி திரிந்து கொண்டு அல்லவா இருந்தான். ஸ்ட்ராங்காக ஒரு டீ அல்லது காஃபி கிடைத்தால் நன்றி என்று தோன்றியது. ஆனால் தலையை திருப்பிக் கொண்டு சமையல் அறைக்குள் சென்று விட்ட அம்மாவிடம் எப்படி டீ கேட்பது? ஒரு பெண்ணுக்கு வலி என்றால் ஊரை கொதித்தெழுகிறது. ஆனால் அதுவே ஒரு ஆணுக்கு என்றால் கண்டு கொள்வதே இல்லை. தன் வீட்டில் கூட அப்படித்தானே நடக்கிறது. அம்மா மனம் இறங்கி ஒரு டீ கொண்டு வந்து கொடுத்தால் நன்றி என்று செய்தித்தாளை புரட்டியபடியே ஹாலிலேயே அமர்ந்து விட்டான் வெற்றி. ஆனால் அம்மா அவனை கவனித்த பாடில்லை. அப்போதுதான் அப்பா மில்லுக்கு செல்ல தயாராகி ஹாலுக்கு வந்தார். மில்லுக்கு தானே போறீங்க, நானும் வரேன். வெற்றி எழுந்து கொள்ள கையெடுத்து அவனை கும்பிட்ட அப்பா, வேண்டாம் சாமி, அந்த மில்ல பாத்துக்க நான் ஒருத்தனே போதும். நீங்க அந்த மில்லுல எல்லாம் வந்து கஷ்டப்படணும்ன்ற அவசியம் இல்ல. உங்களுக்கு வெளியில கலெக்டர் உத்தியோகம் இருக்குல்ல, அத போய் பாருங்க. அப்புறமா நைட்டு ஃபுல்லா குடிச்சிட்டு வந்து அந்த பொண்ணை சித்திரவதை பண்ணுங்க. அதெல்லாம் தான் உங்க வேலை, நீங்க அத பாருங்க. நான் என் வேலைய பாக்குறேன். வெற்றிக்கு கோபம் தலைக்கேறியது. எல்லாரும் நல்லா பண்ணுங்க. இப்ப நான் வேண்டாதவன் ஆயிட்டேன், அப்படிதானே? இந்த வீட்டுக்குள்ள ஒருத்தி வந்து உட்கார்ந்து இருக்கா. அவளுக்கு ஒரு சின்ன கஷ்டம்னு வந்ததும் நான் பட்ட கஷ்டம் நஷ்டம் வேதனைகளை எல்லாம் எல்லாரும் மறந்துட்டீங்க. அவ மேல லேசா என் கைப்பட்டதும் என்ன எல்லாரும் எதிரியா பாக்குறீங்க.
ஆனா அவளாலதான் என் வாழ்க்கை போச்சு. அவளாலதான் நான் ஜெயிலுக்கு போனேன். இப்பவும் என் மேல ஒரு கேஸ் இருக்கு, அது கூட அவளாலதான். அது எல்லாம் மறந்துட்டீங்க, அவளுக்கு சப்போர்ட் பண்றீங்க. சரி, நடக்கட்டும். இது எத்தனை நாள் ஓடுதுன்னு நானும் பாக்குறேன். கோபமாக வீட்டிலிருந்து வெளியே சென்று விட்டான் வெற்றி. சமையல் அறையிலிருந்து மெதுவாக எட்டி பார்த்த அம்மா, ஒரு டீ கூட குடிக்கல, டிஃபன் கூட சாப்பிடல, பசியோட இருப்பான். எப்படி இருந்த பிள்ளை இப்ப எப்படி மாறிட்டான்னு பாருங்க. சேலை முந்தானையில் விழிகளை துளைத்தபடி அம்மா கூற, லதா, இது உனக்கே நியாயமா படுதா? எனக்கு தான் ஏதோ அவன் மேல கோபம். முகத்தை திருப்பிக்கிட்டு நான் போயிட்டேன். நீ கூட அப்படித்தானே செஞ்ச. அப்புறம் டீ கூட குடிக்கல, டிஃபன் கூட சாப்பிடலன்னு சொன்னா எப்படி? டீ வேணுமான்னு கேட்டியா? டீ கொண்டு போய் குடுத்தியா? நீ கொண்டு போய் கொடுத்த டீயையா அவன் வாங்கி குடிக்காம விட்டுட்டு போயிட்டான்? டிஃபன் சாப்பிடுறியான்னு கேட்டியா? இல்லல்ல. அப்புறம் ஏன் தேவையில்லாம இப்படி வருத்தப்படுற? டீ வேணும்னா கேட்கலாம்ல, பசிக்குதுன்னா கேட்கலாம்ல. முகத்தை திருப்பிக்கிட்டு போயிட்ட உன்கிட்ட அவன் எப்படி டீ வேணும் டிஃபன் வேணும்னு சொல்லி கேட்பான்? சரி விடு, அவன் வழியில அவன் ஏதோ பண்ணிட்டான். அவன் சொன்ன மாதிரி அந்த பொண்ணுக்கு சின்ன அடிபட்டதும் நாம எல்லாம் துடிச்சு போயிட்டோம். அவன் பட்ட கஷ்டத்தையும் வேதனையையும் நாம மறந்து போயிட்டோம். கங்கா கூட சிகரெட்டு சூடு அவன் போடல, சிகரெட்டு தட்டி விடும்போது தெரியாம கையில பட்டுடுச்சுன்னு தானே சொன்னா. அது சரிதான், கையில தெரியாம பட்டுடுச்சு. ஆனா கங்கா தொடையில சூடு போட்டிருக்கான், அது எப்படிங்க? ஆனா எனக்கு என்னவோ அது கூட தெரியாம தான் பட்டிருக்கும்னு தோணுது. நீங்க பாரு, இனி அவன் வீட்டுக்கு வந்தா அவனுக்கு சாப்பாடு எடுத்து வை. அவன்கிட்ட மூஞ்சியை தூக்கி வச்சுட்டு இருக்காத. எல்லாருமே வீட்டுல இப்படி இருந்தா அவன் யார்கிட்ட பேசுவான்? அவன் வலியை யார்கிட்ட போய் சொல்லுவான்? சொன்னது புரிஞ்சதா? அம்மா சரி என்று தலையாட்ட, சரி நான் மில்லுக்கு போயிட்டு வரேன். அப்பா கிளம்பி விட்டார். பகுதி 7 நிறைவடைந்தது. பகுதி 8 உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.